அஸ்ஸலாமு அலைக்கும் வீவர்ஸ். இந்த வீடியோ நாங்கள் பார்க்க போகிறது மக்கள் அவதானத்துக்கு நாங்கள் இப்போ சொல்ல வர ஒரு விஷயம், அதிர்ச்சித்தனமான ஒரு விஷயம். இதை நீங்கள் எல்லாருமே கேட்டு தான் ஆகணும். இதை நீங்கள் கேட்காம விட்டால் அது உங்களை பிள்ளைன்றா நான் சொல்லுவேன். போது நிலவும் அதிக வெப்பமான வானிலை காரணமாக பிள்ளைகளை நீரிழப்பிலிருந்து பாதுகாப்பதில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் என சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். இதற்காக பிள்ளைகளுக்கு அதிகளவு நீர் மற்றும் இயற்கையான திரவ உணவுகளை வழங்குமாறு கொழும்பு ரிச்வே ஆர்யா சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்திய நிபுணர் தீபால் பெரேரா தெரிவித்துள்ளார். பிள்ளைகளுக்கு அதிக தூக்கம், உணவில் விருப்பமின்மை, உடல் வலி போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அவர்களுக்கு மேலதிகமாக நீர் மற்றும் திரவ உணவுகளை வழங்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்தோடு இந்த வெப்பமான சூழலில் தேமல், சொறி போன்ற தோல் நோய்கள் ஏற்படும் அபாயம் உள்ளதால் பிள்ளைகளை ஒரு நாளைக்கு இருமுறையாவது குளிப்பாட்டுமாறும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். பயமின்றி சுமார் 20 நிமிடங்கள் வரை அவர்களை நீரில் இருக்க செய்வதன் மூலம் தோல் நோய்களிலிருந்து பாதுகாக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாடசாலை, இல்ல விளையாட்டு போட்டிகள் மற்றும் ஓட்டு பந்தயங்களில் ஈடுபடும் மாணவர்கள் போதியளவு நீர் பருகாவிட்டால் நீரிழிப்பு நிலை ஏற்படுவதோடு வெப்ப அதிர்ச்சி நிலைக்கும் உள்ளாகலாம் என வைத்தியர் தீபால் பெரேரா எச்சரித்துள்ளார். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இதயம் மற்றும் மூளை பாதிக்கப்பட்டு வலிப்பு, மயக்கம் அல்லது மரணம் கூட நிகழலாம் என்பதால் இதுகுறித்து மிகுந்த அவதானத்தோடு செயற்படுமாறும் அவர் மேலும் கேட்டுக் கொண்டுள்ளார். எல்லா மக்களுமே அவதானமாக இருக்க சொல்லி இப்போ வந்து அவதானமாக பரவலாய்க்குது. இந்த இலங்கையில் ஏப்ரல் 29 மே 15 வரை சூரியன் 45 டிகிரி இல்லாட்டி 55 டிகிரி பாகைக்குள்ளே வெயில் பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது. அதில் வயசானாக்கள், குழந்தைகள் உயிரிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பு அளிக்குது. எல்லாருமே மக்கள்களை அவதானமாக இருங்க. அதுபோல் நாங்கள் சொல்ல போகிறது அதிர்ச்சியான சம்பவங்கள். இந்த செய்திகளை நீங்கள் இதுக்குமே கேட்டிருப்பீங்க. இப்போ இதை நானும் போடுறேன். யாழ்ப்பாணத்தில் எரிபொருள் 307 லிட்டரை பிடித்த போலீசார் பெட்ரோல் கைப்பற்றப்பட்டுள்ளது. அவரை கைது செய்யப்பட்டுள்ளார். நபரை அவசர காலநிலை சட்டம். இதில் இலங்கை தவிர மற்ற எல்லா நாடுகளுமே பணம் மேதிகமாக கொடுத்து பெட்ரோலை வாங்கி கொண்டு போக வேண்டிய சுச்சுவேஷனை ஈரான் உருவாக்கியது. இலங்கைக்கு ஏன் இலவசம் என்று தெரியுமா? இலங்கை ஈரானுக்கு உதவி செய்த சில நாள், அதுக்கு பின் அரபு நாடுகளை செருப்பால் அடிக்கணும் போல் இருக்குதா? ஒரு அப்பாவி மனிதனை நாட்டவில் கூப்பிட்டு அவரை ஒரு இடத்தில் வர வைத்து அவரை கொலை செய்த இளைஞர்களை போலீசார் கைது செய்யப்பட்டுள்ளார். 10,000 ரூபாய் பணத்துக்காக வேண்டியா இவரை கொலை செய்த? பக்கத்து வீட்டுக்காரர் என்று பார்க்காமல் அவரை ஒரு மகள் யூனிவர்சிட்டியில் கல்வி கற்றுக்கொண்டு வரும் நிலையம், அவருக்காக பணம் அனுப்ப போன ஆட்டோக்காரரை அவங்க ஆட்டோவை ஏறி ஆளில் நடமாட்டம் இல்லாத ஏரியாவை பார்த்து அவரை கொண்டு விட்டு இவர்கள் பணத்தை எடுத்துக்கொண்டு ஆட்டோவையும் எடுத்துக்கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த போதைப் பொருளினால் எங்களோட சமூகத்தை மாற்றம் தாண்டி இந்த நகரத்திலும் இருக்கட்டும் அல்லது எங்களுடைய நாட்டிலும் இருக்கட்டும், இந்த போதைப் பொருளினால் ஒரு சிறு விஷயம் அல்ல, இன்றைக்கு அது கொலையாக மாறி இருக்கிறது. ஆரம்பத்தில் ஒரு சிறிய திருட்டாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த பழக்கம் இப்போது போதையினால் தந்தை தெரியாமல், தாய் தெரியாமல், சகோதரி தெரியாமல், அயல் யார் என்று கூட தெரியாமல் இப்போது ஒரு உயிரை அவரை நம்பி இருந்த அந்த குடும்பம் இன்றை நடுத்தரில் கூட இருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு மாற்றி இருக்கிறது. இந்த கொலை நாளை வேறு விதமாக மாறலாம், இந்த கொலை இன்னும் வேறு உண்டலாம், சமூகத்தில் குற்றவாளி அதிகரிக்கலாம். ஆனால் இந்த கொடுக்கக்கூடிய தண்டனை சமூகத்தில் வேறிடக்கூடிய அந்த தீய சக்தியை, அந்த தீயதை அழிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இன்றைய மக்கள் கூடியிருக்கிறார்கள். அமைதியான கண்டனை போராட்டம் சிறந்த ஒரு உள்ளால் வலிக்கின்றது, எங்களுக்கு உண்மையில் உள்ளம் வலிக்கின்றது. ஆனால் அமைதி போராட்டம் என்று கூறுகின்றோம். இந்த அமைதி போராட்டம் உயர் அதிகாரிகளுக்கு தெரிய வேண்டும். உயர் அதிகாரிகளால் சிறந்த ஒரு தண்டனை வழங்கப்பட வேண்டும், சரியான ஒரு தண்டனை தெரியப்பட வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும், அழிவுகள் அளிக்கப்பட வேண்டும், நீதி ஆரம்பிக்கப்பட வேண்டும். அது இன்றிலிருந்து இந்த இடத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட என்பதை உயர் அதிகாரிகளுக்கு இந்த ஊடகம் ஊடாக நாங்கள் உங்களுக்கு ஹம்பிள் ரிக்வெஸ்டாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
நாடி என்ன நடந்தாலும் முடிவுல யாரும் மாற வேணாம், உறுதியா இருப்போம். நாங்க போயிட்டு எங்களோட கடமையை நாங்க சொல்லுவோம். சரியா? ஊருக்குள்ள நம்ம இதுதான் நம்மளுக்கு ஒரு இந்த ஜனாசா நம்மளுக்கு எல்லாரும் ஒரு படிப்பினை. நாங்க இதை வச்சு பேஸ் பண்ணி நம்ம செஞ்சுன்னு போவோம். இன்ஷால்லா எல்லாரும் ஒற்றுமையா இருங்க. என்ன நடந்தாலும் யாரும் என்ன செய்ய வேணாம், யாரையும் விட்டுட்டு போக வேணாம், ஒன்னும் அனுப்போம். இன்ஷால்லா. சரி, அப்ப நாங்க இப்போ அப்படியே போய் லாஃபிர்னா நாங்க சொல்லி அந்த வீட்டு ஓனர் யாருன்னு பாருங்க, அவருக்கும் நம்ம சொல்லுவோம். மனிதன்மை எங்கு போய்விட்டது? உலகத்தில் கொலை கற்பழிப்பு என்று போய்விட்டது. அது மட்டுமில்லை, காணவில்லை என்று எத்தனை குழந்தைகளை, பெற்றோர்களை நம்ம ஃபோட்டோ மூலம் பார்க்க முடியுது. திரும்பி அவங்க கடத்தி விட்டாங்களா இல்லையா என்று நமக்கே புரியவில்லை. பலியால் துஷ்பிரயோகத்துக்கு 30 வருட சிறை தண்டனை கொடுக்கப்படும். 2026க்கான எச்சரிக்கை. முன்பின் தெரியாத ஆட்டோவில் உங்களை ஏறமானு சொல்லி எச்சரித்திருக்காங்க. கூட்டாளியை நடிக்கும் பெண்களை நம்பியார்கள் என்று போட்டியாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், கூட்டாளியாக நடிக்கிறவங்களை நீங்கள் நம்பிடாங்க. அவங்க நடிக்கிறாங்க தெரிஞ்ச விட்டு வெளியே வந்துடுங்க. இது ஆணாக இருந்தாலும் சரியா, பெண்ணாக இருந்தாலும் சரிதான். இப்போ உங்களுக்கு தெரியாத ஆட்களோட நீங்கள் கொடுக்கல் வாங்கல்களை வைத்து கொள்ளாதீர்கள். இப்போ நீங்கள் மயக்க நிலைமையில் இருந்தாலும் சரியா, உங்கள் நகைகளை, உங்கள் சொத்துக்களை நீங்கள் எங்கே வைத்தீங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்ல வேண்டாம். உங்களை பாதுகாப்புக்காக இந்த விசேட அமைப்பொன்று உங்களுக்காக அமைக்கப்படுகிறது. ලංක පැත්තෙන් පොඩි දුමක් ආවොත් දැනගනිල්ලා ලෝකෙම ඉවරයි කියලා. நாளைக்கும் இதேபோல் உங்களை வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களை ஃபர்ஸ்ட் லவ்.